ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான். காயலங்கடையில் நான் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி. இதோட காஸ்ட் வந்து ₹100 தான். பட் வந்து இது ஒர்த்தா என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒர்க் ஆகுதுன்னு தெரில. அவங்கள்ட்ட கேட்டாக்க கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை அப்படின்னாங்க. இதோட ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக டேமேஜ் ஆகி தான் இருந்தது. சரி, கனெக்ட் பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியல. சரி, நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ₹100க்கு இது ஒர்த்தா அப்படின்ட்டு பார்க்கலாம். இல்லை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் 4440 ஐசி, அதாவது டியூவல் ஐசி அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஐசி போர்டு நல்லா தான் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மரும் ஓகே தான், பட் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூஎஸ்பி போர்டு, அதுக்கு தனி கனெக்ஷன், யூஎஸ்பி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பேட்ரி கனெக்ஷன்ஸ், அப்புறம் டிசி கனெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஒன்றும் புதுசாக இல்லை, ஃபுல்லாக டஸ்ட் இருந்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் பின்பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மைக் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் எஃப்எம் ஆண்டனா, அதுக்கப்புறம் சிடி கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் 2.1 2.1 நார்மல் 2.0 தான், அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக துருவு தான் மக்கள், எல்லாத்துலேயுமே வந்து துரு தான். ஸோ அதை க்ளீன் பண்ணால் தான் வந்து, ஏன்னா துரு வந்துச்சுன்னா கண்டிப்பாக போர்டில் ஷார்ட் ஆகும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிட்டு தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எங்கிட்ட இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் வீடியோ காட்டலன்னு பார்த்தாக்கா ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் செக் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னால் வீடியோ காட்ட முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசி டைரெக்டாக கொடுத்து பார்க்கலாம். ஏன்னாக்கா நான் வந்து எங்கிட்ட ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது, ஓகேங்களா, சிசிடிவிக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 12 வோல்ட் எடுத்து இதில் டிசி கனெக்ஷன் பின்னாடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பனானா பின்னில் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணுறோம். இந்த நெட்வொர்க் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்தா யூஎஸ்பி போர்டில் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த யூஎஸ்பி போர்டை லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிற யூஎஸ்பி போர்டை கனெக்ட் பண்ணேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே பண்ணேன், கண்டிப்பாக ஃப்ரீ ஆச்சு. ஸோ ₹100 இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒர்த்துன்னு பார்த்தா கண்டிப்பாக ஒர்த்து தான். இப்போ ஒரு கேபினெட் வாங்கினா ஒரு 230 இல்லை 240 ஒரு ₹250 ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு போர்டு வந்து ஒரு 600 அந்த மாதிரி ஆகுது, நல்ல போர்டாக எடுக்கிறது. இதை பார்க்குறப்ப ஒரிஜினல் ஐசி மாதிரி தான் இருக்குது, பட் குவாலிட்டி அந்த வயசு இருக்குது, ஒரு ஹம்மிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான போர்டு தான். அதுக்கப்புறம் இதில் வந்து டேமேஜ் ஆனது டிரான்ஸ்ஃபார்மரும் யூஎஸ்பி மட்டும்தான். ஸோ யூஎஸ்பி வந்து இது ஓல்டு மாடல்னால இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியல. மற்றபடி கண்டிப்பாக வந்து நம்ம மெமரி கார்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பட் அந்த ஆப்ஷனும் வந்து எனக்கு ஒர்க் ஆகாதனால நான் வேறு ஒரு முடிவில் போட்டேன். மற்றபடி இது வந்து 100% நம்மளுக்கு ஒர்த்து தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொருள் டேமேஜ் ஆகிட்டா மெயினாக ஃபஸ்ட்டு சுவிட்சு பாருங்கள், அதுக்கப்புறம் இன்புட் பவர் பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களே சரி பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தூக்கி போட வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால் இது நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அந்த சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.